வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு கிரேஸ்ன்றது ஹெவியாகவே அதிகமாகிட்டு வருது. இந்த ஒரு ஹைலி டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நிறைய சப்ளைஸ், அதான் நிறைய லான்ச்சஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் அந்த ஒரு ஸ்கூட்டர்ஸ், கார்ஸ், பஸ், பைக்ஸ் கூட நிறையா வந்திருக்கு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலக்ட்ரிக் பைக்ஸு. ஆமாங்க, அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட் எலக்ட்ரிக் பைக்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி சின்ன ஒரு அந்த கிளாட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுட்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ரிவால்ட்டோட RV400. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு எலக்ட்ரிக் பைக் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயம் நம்ம ரிவால்ட்டோட RV400 தான். ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்த புதுசுலேயே நிறைய ஷோரூம்ஸ் எடுத்துகிட்டு வந்து நிறைய பேருக்கு இந்த வெஹிக்கிளை ரீச் பண்ணாங்க. அதனால் இது ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள். ஆமாங்க, இந்த வெஹிக்கிளுடைய ஸ்பெக் பற்றி சொல்லலாம். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது அரௌண்ட் ஒரு 3 கிலோவாட்கான ஒரு டீசென்ட் பவர்ஃபுல்லான மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு வெஹிக்கிளுடைய சார்ஜிங் டைம் பொறுத்த அளவுக்கு 4.5 hours கிட்ட வரைக்கும் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. 0 to 100 நீங்கள் நார்மல் சார்ஜரில் போடுறப்ப. பட்னா இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷனும் இருக்கும். அந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் போகிறீங்கப்ப ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப சார்ஜிங் மாதிரி விஷயத்துலையும் ஒரு டீசெண்டான ரேஞ்சு. ஓவராலாக இந்த வெஹிக்கிள் வந்து என்னதான் ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் ஸ்பெக் வைஸ் இந்த செக்மெண்ட் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான வெஹிக்கிள் தான். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு நார்மலாக தான், டுவெல் டிஸ்க் இருக்குது, பட் சிபிஎஸ் மூலமாக தான் கம்பைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வெஹிக்கிளில் ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் யூஸ்வலாக வர மாதிரி அந்த ரைடிங் மோட்ஸ், ஒரு ஃபுல் டிஜிட்டல் இங்கிலீஷ் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லாமே இந்த வெஹிக்கிளில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸ்வைப்பபிள் பேட்டரி, நீங்கள் பேட்டரி கழட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு சார்ஜ் போட்டுக்கலான்றப்ப அது மேபி ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம். பட் மற்றபடி ஸ்பெக் வைஸ் இது ஒன்றும் பெஸ்ட் இன் கிளாஸ் கிடையாது, ஒரு ஆவரேஜான ஒரு வெஹிக்கிள் தான். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. இந்த வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,25,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,44,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு ஒரு 150cc வெஹிக்கிளுக்கு ஈக்குவலான ஒரு ரேஞ்சில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வந்து அரௌண்ட் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு 100cc, 110cc, 125cc அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். சரி, ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம மேட்டர் ஆரா. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் பேர் தான் ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் பைக்கு ரியலி ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள்ங்க. ஆமாங்க, செக்மெண்ட் லீடிங் விஷயங்கள் நிறையவே இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஆமாங்க, யூஸ்வலாகவே நம்மளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா மோட்டரே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கும். அது மோஸ்ட்லி நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கூட்டி மாதிரி தான் இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் அது கிடையாது. ஏன்னா வச்சுங்களேன், இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்கன்றப்ப அந்த வெஹிக்கிள் அந்த ஒரு ஓட்டுற அந்த ஒரு ஃபீல்ன்றது ரியலி சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் மற்ற எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லையும் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் சொல்கிறேன், அது என்னென்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி. ஆமாங்க, இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜியை நம்ம மோஸ்ட்லி கொஞ்சம் ஹையர் சிசி இல்லை ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஐசி வெஹிக்கிள்ஸில் பார்த்துருப்போம். அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு இந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே யூஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பவரான பேட்டரி அண்ட் மோட்டர் வந்து நிச்சயமே அந்த ஒரு ரன்னிங் டைமில் கொஞ்சம் அதிக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். என்னதான் அது எலக்ட்ரிக்காகவே இருந்தாலும் அந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து ஹீட்டை உருவாக்க தான் செய்யும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து அந்த ஒரு லிக்விட் கூல்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த வெஹிக்கிளோடைய பேட்டரி அண்ட் மோட்டரை வந்து கூலிங்காக வச்சு ஒரு பேலன்ஸ்டான பவர் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து ரியலி ஒரு சூப்பரான விஷயம் தான் இல்லையா? நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம். டிசைன் இட்ஸ் ரியலி ஸோ குட். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரேஞ்ச் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஃபுல் சார்ஜுக்கு 172 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் டாப் ஸ்பீட் 105 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, சார்ஜிங் டைம் பொறுத்த அளவுக்கு ஃபுல் சார்ஜுக்கு வந்து உங்களுக்கு 6 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குது. இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷனும் உண்டு. அந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் போகிறீங்கிறப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆயிடும். 1.5 மணி நேரத்தில்
1 hour 50 minutes அதான் திட்டு ஒரு 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் இதுன்றப்ப அதுவும் ரியலி ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு விஷயம் தாங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு சேஃப்டி பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப பிரேக்கிங் இட்ஸ் ரியலி ஸோ குட். அந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸுக்கு இட்ஸ் எனாஃபாகவே இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,85,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,95,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது கொஞ்சம் பிட் எக்ஸ்பென்சிவ். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கு, இல்லைனா ஃபஸ்ட் பிளேஸே பிடிச்சிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான நல்ல ஒரு ஸ்பெக் இருக்குது. பட் ப்ரைஸிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட் கிட்ட போகுதுன்றப்ப இது வந்து அந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்காக தெரியலன்றதுனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. அப்கமிங்கில் வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ப்ரைஸிங்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், ஸ்பெக்கும் ஓரளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டில் இருக்கும் பாருங்களேன். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் ஓபரான். ஆமாங்க, இந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டுங்க. என்ன வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசென்ட் அண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டைலே இருக்குது. டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து 8 கிலோவாட்கான பேட்டரி யூஸ் பண்ணி மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பொறுத்தளவுக்கு 4.4 கிலோவாட் பர் ஹவர்ஸுக்கான அந்த ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரேஞ்ச் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 187 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேஞ்ச் வந்து ரியலி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது. டாப் ஸ்பீடு ஒரு 100 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ். அந்த வெஹிக்கிளோடைய டிசைனுக்கு ஒரு எனாஃபான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்ம எப்போதும் 100ல் போக போகிறதில்ல. நம்ம மோஸ்ட்லி ஓட்டுற ஸ்பீடு 40 to 50 அந்த அதிகபட்சம் 60 ஓட்டுமா சிட்டியில். அப்படின்றப்ப இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது எனாஃப். அதில் உங்களுக்கு ரேஞ்சும் அரௌண்ட் ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட வரைக்கும் வருது. 187 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து இந்த ரேஞ்சுன்றது ஸ்லைட்லி ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அப்படின்றப்ப சூப்பரான ரேஞ்ச் தான். அதுக்கடுத்து சார்ஜிங் டைம் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 7 hours கிட்ட வரைக்கும் சார்ஜிங் டைம் எடுத்துக்குது. இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் உண்டு. ஃபாஸ்ட் சார்ஜரில் போகிறீங்களப்போ 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஏறிடுதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் ரிலீஸ் சூப்பர் தான் இல்லையா. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு டுவெல் டிஸ்க்கு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது, வெறும் யூபிஎஸ் தான் கம்பைன் பண்ணிக்காங்க. பட் இருந்தாலும் ஓகேங்க. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு 1,51,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைனு, டீசெண்டான பர்ஃபார்மன்ஸு, சூப்பரான ரேஞ்சு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஓலாவோட ரோட்ஸ்டர் எக்ஸ். ஆமாங்க, இருக்கிறதுலே ஒரு அஃபோர்டபுள் அண்ட் பெஸ்ட்டான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ பைக், ஆமாம் எலக்ட்ரிக் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த ரோட்ஸ்டார் எக்ஸ்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய ஆன்ரோட் ப்ரைஸிங்கிறது ஜஸ்ட்டு உங்களுக்கு 75,000 ஸ்டார்டிங் ஆகுது. இது வரைக்கும் பார்த்த எந்த வெஹிக்கிளுமே இந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸோட ஸ்டார்ட் ஆகலை. பட் ஆனால் இது ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பேட்டரி பேக்கேஜ் பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதில் மொத்தம் 3 பேட்டரி பேக்கேஜ் ஆப்ஷன் இருக்குது. பேசிக் மாடல் வந்து 2.5 கிலோவாட்கான பேட்டரி, மிட் மாடல் வந்து 3.5 கிலோவாட்கான பேட்டரி, டாப் மாடல் 4.5 கிலோவாட்கான பேட்டரி பேக்கேஜ். இதில் பேசிக் தான் அந்த ஒரு 75,000 2.5 கிலோவாட்கானது. ஆமாங்க. நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மோட்டர் பவர் பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 11 கிலோவாட்கான ஒரு மோட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு டீசென்ட் பவர்ஃபுல்லான ஒரு மோட்டார் தான். ரேஞ்சு பொறுத்தளவுக்கு 117லேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாங்க இந்த நம்ம 75,000 பார்க்குற மாடல் வந்து அரௌண்ட் ஒரு 117 கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்சு போகும். அந்த ஒரு 4 கிலோவாட்கான அந்த ஒரு 1 lakh மாடல் ஒன்று இருக்குது. அது வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 4.5 கிலோவாட்கான பேட்டரி பேக்கேஜ். அது வந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேஞ்சும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து டாப் ஸ்பீட் பொறுத்தளவு 105லேருந்து 124 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் டாப் ஸ்பீட் அட்டைன் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ பர்ஃபார்மன்ஸும் டெய்லி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய சார்ஜிங் டைம் பொறுத்தளவுக்கு நீங்கள் நார்மல் சார்ஜரில் போகிறீங்களப்ப அரௌண்ட் ஒரு 6 hours கிட்ட உங்களுக்கு சார்ஜிங் டைம் எடுத்துக்குது. நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜரில் போகிறீங்களப்ப 3.3 hours கிட்ட, அதான் ஒரு 3.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிடும்ன்றப்ப பேட்டரி பேக்கேஜும் டெய்லி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. அந்த வண்டியோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு அது ஒரு போதுமான ஒரு பிரேக். பட் ஹை ஸ்பீடில் ஸ்லாம் பண்ணிடாதீங்க.
ஏபிஎஸ் இல்லை. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 75,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,01,000 கிடைக்கும்போது ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டு அதுவும் ஃபஸ்ட்டு பைக்கை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஓலா ரோட்ஸ்டர். ஆமாங்க, முன்ன பார்த்தது வந்து ரோட்ஸ்டர் எக்ஸ், இது வந்து வெறும் ரோட்ஸ்டர். இது வந்து இன்னுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடல்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக ப்ரைஸிங்லேயும் ஒரு ரொம்பவும் அதிகமாக இருக்காது, அதுக்கு ரொம்பவும் கம்மியாலாம் இருக்காது, ஒரு மாடர்ன் ரேஞ்சு, அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃபீச்சர்ஸுமே லோட் பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வைக்கிற டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டி டச்லேயே இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றது பார்த்தாலே தெரியும் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கலாம் டிசைனு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு மோட்டார் பொறுத்தளவுக்கு 13 கிலோவாட்ஸ்க்கான நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஒரு மோட்டரை வச்சுக்கிட்டு டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 116லேருந்து 126 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ பர்ஃபார்மன்ஸ் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரேஞ்ச் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இதால் 151 கிலோமீட்டர்லேருந்து 248 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு தர முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னப்பா எவ்வளோ பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முன்னே நம்ம ரோட்ஸ்டார் எக்ஸில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு 3 பேட்டரி பேக்கேஜ் கிட்ட இருக்குது. பேசிக் மாடலில் வந்து உங்களுக்கு 3.5 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷனு, மிட் மாடலில் வந்து 4.5 கிலோவாட்கான பேட்டரி, டாப் மாடலில் வந்து 6 கிலோவாட்கான பேட்டரி. இந்த டாப் மாடலோடைய ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு உங்களுக்கு ஒரு 1,41,000 வரைக்கும் வருது. பேசிக் மாடல் வந்து 1,05,000 ரியலி. அப்படின்றப்போ பேட்டரி பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேஞ்சும் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். நீங்கள் பேசிக் மாடல் வரீங்கப்ப அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்சு கிடைக்குது. இதுவே என்ன கேட்டால் ஒரு எனாஃபான ஒரு ரேஞ்சு தான் ஒரு எலக்ட்ரிக் பைக்குக்கு. அப்படியே நீங்கள் டாப் மாடலாக தான் அந்த 6 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் போகிறீங்கிறப்ப அது வந்து உங்களுக்கு 250 கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்சு கிடைக்கிறப்ப ரேஞ்ச் விஷயத்தில் ரியலி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சிலே இருங்க. ஆமாங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சார்ஜிங் டைம் பொறுத்த அளவுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜர் நீங்கள் பண்ணுறீங்களப்ப உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 4.56 ஹவர்ஸ் கிட்ட எடுத்துக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப சார்ஜிங் டைமும் அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற ஒரு டீசெண்டான ரேஞ்சிலே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இதில் ஒரு சில அந்த ஒரு ஓலாவுக்கு உரித்தான நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது. அது இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்மே இருக்குதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் குறையில ஓவராலாக நல்ல ஒரு பெஸ்ட்டு பேக்கேஜாகவே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து உங்களுக்கு இப்போ ஃபைனலாக இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,05,000 அரௌண்ட் ஒரு 6,000 கிட்ட வந்துடும். டாப் மாடல் 1,41,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஓவராலாக ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளை. சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.